இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் கோபத்தில் உட்காந்துருக்கீங்களா, சந்தோஷத்தில் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். லைட் இல்லைங்களா? அப்போ போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க இல்லைங்க. அப்பாடி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். எவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் கூட முதல்ல இருந்து வரலாம், அங்கே கூட பேசலாம். வெளியிலையா? சென்னையில் சொல்கிறீங்களா? வெளியில் இருக்காங்களா? வெளியில். சரி, வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உள்ளிருந்து கைது இருக்கலாமா வேணாமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கைது, ஒன்றும் தப்பு இல்லை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 1966 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்ன ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்ற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்தேன் அப்படின்னாரு. அப்ப பேருந்து மைய பேருந்து புரியல. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறது இதனாலதான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்தக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அது என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? ஒரு வினாடி கூட நிக்கல. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நூறாயும் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு கொடுத்த காசு செத்துச்சுடா அப்படின்னா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியா போச்சான். அதுபோல இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்கு நண்பர்களை நாகேஷ் அவர்கள் சொல்லுவாரு, கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காரு நினைக்கிறேன். கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள். அதே போல எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள். என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? அவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல், அதுல நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவருடைய கேமராவுக்கு முன்னாடி நிக்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்குது. ராஜா அவர்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க கை தட்டலாம். இப்ப நான் கை கொடுத்தீங்க, கை தட்டலாம். இனிமேல் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்ப எல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒரு சுவிட்சை போட்டா அது பாட்டுக்கு தட்டும். ஏன்னா அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பானே. கோயில்லையே அவர் என்ன பண்றாருன்னா, குருக்கள் வந்து மணி அடிச்சுட்டு நாதஸ்வரம் அப்படிம்பாரு. உடனே நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்ப அது வேண்டியதில்லை, அவரே சுவிட்சை போடுறாரு,
அது பாட்டுக்கு மேல அடிக்குது. அது மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கப்ப கைதட்டுற இடம் வந்தோடனே இப்படி நாங்க சுவிட்ச் அமுக்கிட்டோம்னா அதான் கைதட்டும். அதே போல கதாநாயகி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அவர்களுக்கு நான் தந்தையா நடிச்சிருக்கிறேன். அதை வந்த உடனே பார்த்து வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா எல்லாருக்கும் நெருங்கிய முகமா இருந்து நம் வீட்டில் ஒருத்தர் மாதிரியான முகம் இருக்கிறது யாருக்குன்னா நம்முடைய ரட்சிதா அவர்களுக்கு. அந்த பெருமையோடு அவர்கள் இந்த படத்துல அவங்க பேயா வர்றாங்கிறது எனக்கு ரொம்ப அழகான பேர்னு நினைக்கிறேன். தருணங்கள ஏன்னா இந்த பேயின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தலை விரிச்சு போட்டு வரும்னு சொல்லுவோம். ஆனா இவங்க ரொம்ப அழகா நடிக்கக்கூடியவங்க, அருமையான ஒரு குணச்சித்திர நடிகை வரக்கூடியவங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கிறேன். நல்ல வேகமான நிறுவனம் நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர் அவர்களுடைய நல்ல ரசிகர் நான். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எடிட்டர் மற்றும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற அத்தனை பேரும் துணை இயக்குநர்கள். அவரையே துணை இயக்குநராக இருந்திருப்பாரு மூர்த்தி அவர்களே, சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த அழைப்பதில் பார்த்த போது ஒண்ணுதாங்க, ஒரு பக்கம் ரத்த களரி மாதிரியான ஒரு பயம், இன்னொரு பக்கம் கருப்புளசாமி கையில அருவா வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவுல புத்தருடைய முகம் இருக்குது. பாத்தீங்களா, நான் ரட்சிதாவை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, புத்தரையும் பார்க்கணும். இந்த அழைப்பதில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முகமும் இருக்கு. இது எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை இந்த படம் எதிர்பார்க்க வைக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டாங்கன்னா பேச்ச முடிக்கணும்னு அர்த்தம். நான் இதை புரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா பல மேடைகளில் பேசுறப்ப பார்த்துருப்பேன், சில பேர் தண்ணி கொண்டு வச்சுட்டு முடிச்சிருங்க அப்படின்னு போவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க, ஒண்ணுமே தர வேண்டியதில்லை. படம் பார்த்தேன், டான்ஸ் பார்த்தேன், அதுல வரக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி, உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, இது படத்தின் மூலமாக வீட்டு விற்பனையா, அத வீட்டு விற்பனையின் மூலமாக படத்தினுடைய ப்ரமோஷனா, எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும் என்பது உறுதி. ஏனென்றால் எந்த சோதனையும், தமிழ் எழுதி பாருங்க, சோதனையும் எழுதி பாருங்க, ரெட்ட கொம்பு வரும். அந்த ரெட்ட கொம்பு ஒடுங்க சோதனை சாதனையாக மாறிவிடும். அப்படி எல்லா சோதனைகளையும் வென்று சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உள்ள மூர்த்தி அவர்கள் எல்லாவற்றையும் பெறுவார். அடுத்த படத்தையும் நமக்கு தருவார். தொடர்ந்து ஐயா ஆர் உதயகுமார் அவர்களுடைய படமும் அதே போல பேரரசு அவர்களுடைய படமும் வர இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். அத்தனை பேருக்கு நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று அவர் சொன்னதை போல அந்த வெற்றி விழாவில் நானும் வந்து பேசுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.